அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த Realme 8 உடைய டீசர் அது என்னன்னு பார்த்துடலாம். OnePlus Nord 2 இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சிலது ரிவீலாக இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை Mi 11 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது, இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 459ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். டெலிகிராம் ஆப்போ அவங்களுடைய யூசர்ஸ்க்காக சில யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோ டெலிட் மெசேஜஸ். இது வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி உங்களுக்கு டிஸப்பியரிங் மெசேஜோ அதே மாதிரி தான் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜுக்கு வந்து டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜ் எவ்வளோ நாளில் டெலிட் ஆகணும், டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டைம் ஸ்டாம்ப் வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து 7 நாளுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த டைம் ஸ்டாம்ப்குள்ளே நீங்கள் செட் பண்ணி அனுப்பும்போது அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அடுத்ததாக வந்து ஹோம் ஸ்க்ரீன் விஜெட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சேட் டைப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சேட்ஸ் போய் நீங்கள் பார்க்க தேவையில்லை, விஜெட் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அது அவைலபிளாக இருக்கும். கூடவே வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அதுக்கப்புறம் நம்பர் ஐடியும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட வந்து அன்லிமிட்டெட் மெம்பர்ஸ் அதாவது குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து வாட்ஸ்அப்லலாம் உங்களுக்கு லிமிட்டட் இருக்குது, இங்கே எத்தனை பேர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட 2 lakhs வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ டெலிகிராம் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை கூகுளும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக வந்து சில அப்டேட்ஸ் இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் கீ அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செக்யூரிட்டி அப்டேட், அதாவது பாஸ்வேர்ட் செக்அப் டூல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து யாராவது டைப் பண்ணியிருந்தாலோ யாராவது வந்து ஹேக் பண்ணியிருந்தாலும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இப்போ ரோல் அவுட் ஆயிருக்கு. கூகுள் மேப்ஸில் வந்து டார்க் மோட் ஃபீச்சரும் வந்து இப்போ ரோல் அவுட் ஆயிருக்கு எல்லா யூசர்ஸ்க்கும். அதோட கூகுள் மெசேஜஸ்லேயும் வந்து ஸ்கெடியூல் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் மூலயமா வந்து ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்ணணும், 12 AM நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சரும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அதாவது இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஆண்ட்ராய்ட் 7க்கு மேலே இருக்க எல்லா யூசர்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. PUBG மொபைல் யூனிவர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்களுடைய கேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ PUBG மொபைல் 2 இந்த பேரில் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த வாரம் அதாவது மார்ச் 3 வந்து PUBG மொபைல் 2 இந்த பேரில் ஒரு கேம் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட சில டீசர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸும் வந்து விபோவில் வந்து லைவ் ஆயிருக்கு. பட் இப்போ வந்து அதை டெலீட் பண்ணிட்டதாகவும் தெரியுது. அந்த போஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தது. அதாவது 2051 வந்து எப்படி வந்து காஸ்டியூம் போடுவாங்களோ, வெஹிக்கல்ஸ் இருக்குமோ, வெப்பன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி தான் வந்து இவங்க கேமை டிசைன் பண்ணியிருக்கதா தெரியுது. இதில் ட்ரோன்ஸ் இருக்குது, கன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PUBG மொபைல் 2 வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது ப்ளே ஸ்டோர் இதுக்கப்புறம் iOS ரெண்டுத்துலேயுமே இது அவைலபிளாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் PUBG மொபைல் 2 வந்து அவைலபிளாக இருக்குமா என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. பட் மார்ச் 3 அன்னைக்கு குளோபலாக PUBG மொபைல் 2 வந்து லான்ச் ஆகுது. பாரதி ஏர்டெலும் அட்வர்டைசிங் பிஸ்னஸில் வந்து என்ட்ரு ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய ஏர்டெல் ஆட்ஸ் இதை வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து டெஸ்டிங்கில் இருந்தது. டெஸ்டிங்கில் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இதை அஃபிஷியலாக இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 320 மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது யூசர்ஸ் இருக்காங்க. இந்த யூசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மொபைல்ஸ், டிடிஹெச் எல்லாமே வந்து கணக்கு பண்ணி இவ்வளோ யூசர்ஸ் அவங்க கீழே இருக்காங்க. இந்த யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ரெலவெண்ட்டான ஆட்ஸ் வந்து இனிமேல் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஸ்பேமுமே இருக்காது, எல்லாமே வந்து ஜெனுவன் ஆட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. ஏன்னா டெஸ்டிங்லேயே வந்து இதை நிறைய நாங்கள் ஃபில்டர் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பேம் ஆட்ஸ் எதுவுமே இருக்காது, ஜெனுவன் ஆட்ஸ் வந்து ரொம்பவே ரிலவெண்ட்டான ஆட்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் அதாவது 320 மில்லியன் யூசர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. இந்த ஏர்டெல் ஆட்ஸும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் யூசர்ஸ்க்காக தான். ஸோ இந்தியாவில் இனிமேல் ஏர்டெல் யூசர்ஸ்க்கெலாம் வந்து ஆட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 5G இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவில் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதை பற்றின சில தகவல் வெளியாக இருக்குது, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்தியாவில் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இவங்க தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே இந்த ஆக்ஷன் நடக்கும். ஆனால் இந்த ஆக்ஷனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அதாவது 1 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 472 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ் ப்ரைஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அதாவது டாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு.
ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லி. அதனால் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு வைக்கும்போது வந்து சில கம்பெனிஸால் மட்டும்தான் வந்து அதிகமான ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நிறைய பேரால் இது பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 5G ஸ்பெக்ட்ரம் வழியாக வந்து 5G உடைய நெட்வொர்க் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு வந்து அவங்க ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இதில் வந்து இப்போ வரைக்கும் வெறும் 3 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பணம், அதாவது டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆக்ஷனுக்கு பே பண்ணியிருக்கதா தெரியுது. இதில் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வந்து பே பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து ஆக்ஷனுக்கான ஒரு டெபாசிட் பணம். அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 கோடி பே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வந்து உங்களுக்கு 475 கோடி பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெபாசிட் அமௌண்ட் வச்சு நம்ம கிளியராக தெரியுது 3 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தான் தற்சமயம் வந்து ஆக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து கிளியர் டாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான். ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்க கிட்ட தான் அதிகமான ஸ்பெக்ட்ரமும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்தியன் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனுடைய தற்சமயம் சூழ்நிலை. சாம்சங் அவங்களுடைய சென்சார் லைனப்பில் வந்து புதுசாக 50 மெகா பிக்சல் ரெசல்யூஷனோட ஒரு சென்சார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISSL GN2. ஸோ இந்த சென்சாரில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து கேமராவில் சென்சார்ஸ், அதாவது நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போது வந்து பேட்டரி ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை குறைக்கிற வகையில் வந்து இந்த சென்சாரில் ஒர்க் பண்ணியிருக்கதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து PDAF டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், எனர்ஜி எஃபிஷியன்சியும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டுவல் பிக்சல் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹைலைட்ஸோட இந்த 50 மெகா பிக்சல் ரெசல்யூஷனோட இனிமேல் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் அவங்களுடைய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே பேனல்ஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபோல்டபிள் OLED பேனல்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதா தெரியுது. எஸ்பெஷலி வந்து 3 பிராண்ட்ஸ்க்காக, ஒன்று வந்து ஷாமி, இன்னொன்று ஒப்போ, இன்னொன்று கூகுள். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே வந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா சாம்சங் தான் இவங்களுக்காக வந்து ஃபோல்டபிள் OLED பேனல்ஸ் வந்து அவங்களுடைய கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7.6 இன்ச்சஸ்க்கும், ஒப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 இன்ச்சஸ்க்கும், அதே ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.03 இன்ச்சஸ்க்கும் வந்து ஃபோல்டபிள் டிஸ்பிளே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கதா தெரியுது. அதோட எல்லாமே வந்து இன்ஃபோல்ட் டைப், அதாவது சாம்சங் உடைய Z ஃப்ளிப்பில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்து இன்ஃபோல்ட் டிஸ்பிளே தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த 3 பிராண்ட்ஸ்லேருந்தும் வந்து நம்ம ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி M62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு. இப்போ இதுக்கான ஒரு லான்ச் டேட்டே ரிவீல் ஆயிருக்கு. சாம்சங் கேலக்ஸி M62 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் ஆன F62 தான் குளோபலாக வந்து இவங்க M62 இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் அண்ட் மலேசியாவில் வந்து சாம்சங் கேலக்ஸி M62 வந்து ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் F62, அதாவது Exynos 9825 இந்த சிப்செட்டில் லான்ச் ஆக போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். Realme Narzo 30 சீரிஸ் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதில் Realme Narzo 30 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதாவது MediaTek Dimensity 800U ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியன்ட் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு 16,999க்கும், அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 19,999க்கும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme Narzo 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக MediaTek Helio G85 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டுவல் கேமரா 13 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8,999க்கும், 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 9,999க்கும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5th உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் Realme உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் Realme உடைய ஸ்மார்ட் அப்கிரேட் பிளானு கீழே இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் Realme உடைய Narzo 30 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானு கீழே அப்ராக்சிமேட்டாக 11,999 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் Realme உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ICICI பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இது மார்ச் 5th அன்னைக்கு ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணி கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இது கூடவே Realme நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் Realme Buds Air 2 இதுவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மார்ச் 2nd அன்னைக்கு உங்களுக்கு Realme உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, Realme உடைய லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், கேமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ Realme Narzo 30 சீரிஸ் லான்ச் இவெண்ட்டில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது லான்ச் இவெண்ட் முடியும் போது வந்து பேக் சைடில் வந்து ஸ்க்ரீனில் வந்து 8 அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்பிளே போயிட்டே இருந்தது. ஸோ இதை அடுத்து என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme அடுத்ததாக அவங்களுடைய 8 சீரிஸ் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு டீசர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 8 சீரிஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறத வச்சு இது மார்ச்சில் லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஏப்ரலில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ Realme 8 சீரீஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா வந்து அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏப்ரல்குள்ளே இந்தியாவில் கன்ஃபார்மாக லான்ச் ஆகிடும் அப்படின்னு தெரியுது. ஒப்போவுடைய F19 சீரீஸுடைய லான்ச் டீசர் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் தான். இங்கே ரிவீலாக இருக்கிறது வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி இவங்க காட்டியிருக்காங்க. ஒப்போவுடைய F19 Pro Plus, இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கப்புறம் ஒப்போவுடைய F19 Pro. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. ஸோ ஒப்போவுடைய F சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே வந்து ஸ்லீக் அண்ட் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. அவுட்லுக் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ ஒப்போவுடைய F சீரிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவில் இது ரொம்பவே குவிக்காக, இன்னும் சொல்லப்போனால் மார்ச்சில் இது லான்ச் ஆகுது. மோட்டோரோலா இப்போ தான் இந்தியாவில் Moto G7 பவர்னு ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே அடுத்ததாக G சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரெண்டுமே பட்ஜெட் கேட்டகரி மாதிரி தான் தெரியுது. G30, G10. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூரோப்பில் லான்ச் ஆன அதே அவுட்லுக் தான், அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். G30 வந்து உங்களுக்கு Snapdragon 662, அதே G10 வந்து உங்களுக்கு Snapdragon 460. இந்த சிப்செட்டில் லான்ச் ஆகுது. ஸோ பட்ஜெட் கேட்டகரியில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. மோட்டோரோலா தரப்புலேருந்து OnePlus Nord அப்படின்னு சொன்னாவே 2020 வந்து மோஸ்ட் ஹைப்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட் சீரிஸில் அடுத்ததாக லான்ச் ஆக போகிறது OnePlus Nord 2. இதுலேயும் வந்து OnePlus ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா ரீசெண்டாக வந்து இது சிங்கப்பூர் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருந்தது. இது வந்து உங்களுக்கு 4500 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே குவிக்காக OnePlus Nord 2வும் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய Mi 11 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இந்த அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, Mi 11 Lite வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்டிங் வச்சு பார்க்கும்போது வந்து இது 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Mi 11 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் 4Gயாகவும் சில இடங்களில் 5Gயாகவும் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் Mi 11 Lite 4G வேரியண்ட்டாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது தற்சமயம் லிஸ்டிங் பார்க்கும்போது. Asus உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் March 10 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா வந்து ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜ் இருக்குது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக ரிவீலாக இருக்குது. ஆல்ரெடி வந்து இது Snapdragon 888 ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் தான் கொடுக்குறாங்க. இப்போ தெரிய வந்திருக்கிறது என்னென்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். உங்களுக்கு Asus உடைய ROG 5 வந்து 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே 400 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஹையஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டோட Asus உடைய ROG 5 இந்தியாவில் March 10 அன்னைக்கு. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். சாம்சங் லான்ச் பண்ணியிருக்க புது சென்சாருடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சங்கர். கங்க்ராச்சுலேஷன் சங்கர். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.